ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லிப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் 21 நாள் அப்படி இல்லைனா 9 நாள் 7 நாள் இந்த மாதிரி தொடர்ந்து பூஜை பண்ணும்போது எங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்கவே இல்லையே, நிறைய டைம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய வேண்டுதல் வந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருக்கீங்க. அதுக்கு தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. இப்போ நம்ம 48 நாள் 21 நாள் பூஜை செய்யும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அந்த பூஜை செய்யும்போது கடைப்பிடிச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வேண்டுதல் நடக்குங்க. எல்லாருக்குமே நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. ஒரு சில டைமில் எனக்கு நடக்கலைங்க, எனக்குமே நடக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமெல்லாம் நான் வந்து எப்போ பூஜை ஸ்டார்ட் 21 நாள் இல்லைன்னா 48 நாள் இந்த மாதிரி பூஜை செய்யும் போது ஒரு வேண்டுதல் வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நடுமதியில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது விட்டுருவோங்க. எப்பயுமே சாப்பிடவே மாட்டேன். அந்த டைம் பூஜை முடிகிற வரைக்குமே ஒரு கேக் கூட சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா அதில் வந்து எக்கு சேர்த்துருப்பாங்க, முட்டை சேர்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட மாட்டேன். இப்படி தாங்க இருக்கும் என்னுடைய இது வந்து பூஜை. ஆனால் ஒவ்வொருத்தரும் பூஜை செய்யும் போது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்னமோ எனக்கு வந்து சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்த அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நான் இதை தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 48 நாள் 21 நாள் ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பூஜை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாதுங்க. நம்ம யார் அக்கம் பக்கம் நம்ம குடும்பத்தை தவிர மற்ற யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க பூஜை பண்ணுறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஜை செய்யும்போது செஞ்சிட்டோ இருந்தோம் அப்படி நம்ம அதை வந்து அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த வேண்டுதலுக்காக தான் நான் இதை வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இதுக்காக தான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, இது அவங்களுக்கு நடந்துருமா அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வரும் பாருங்க. அது தாங்க நம்மளுக்கு வந்து அது தடையாக வந்து நிற்குங்க. ஏன்னா அடுத்தவங்க வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தாங்க திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க, இல்லைன்ட்டெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நம்மளுக்குன்ட்டு ஒரு சிலரெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்குமே தெரியாதுங்க. இது அவங்களுக்கு கிடச்சிருமா, அவங்களுக்கு இவ்வளோ காசு கிடச்சிருமா, இது வந்துருமா, இந்த வேலை கிடச்சா நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்களே அப்படின்ற யோசனை வரும் பாருங்கள். அவ்வளோதாங்க, அது தாங்க தடையாக அது தாங்க நம்மளுக்கு வந்து தடையாக வந்து நிற்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க சாமிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுதலை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வெளியில் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேண்டுதலுக்காக தான் நான் 48 நாள் பூஜை பண்ணுறேன், 21 நாள் பூஜை பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொன்னால் அந்த வேண்டுதல் வந்து நடக்கிறதுக்கு 90% வந்து வாய்ப்பே இல்லைங்க. நானுமே எந்த ஒரு விஷயத்தை நான் வெளியில் சொன்னோன்னா அந்த விஷயம் இது வரைக்கும் எனக்கு நடக்கவே இல்லைங்க. உண்மையை சொல்லணுன்னா நான் இதுக்காக தான் இந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் நடக்கலைங்க. நான் இந்த மாதிரி 48 நாள் இந்த வேண்டுதல் வந்து வெளியில் சொல்லக்கூடாது, அது வந்து நடக்காது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் பூஜை செஞ்ச விஷயம் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்குங்க. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பூஜை பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லாதீங்க.